ஆச்சோ தெரியலையே. அப்போதான் ஒருநிலைப்படுத்தி இறைவனை நம்ம நினைச்சிட்டோம்னா நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம், அவரே உங்களை தேடி வருவார். ஒரு மனதாய் உம்மை தொடரும் தொண்டர்க்கும் ஓதாமல் ஓதுவிக்கும் பரம்பொருளே. இருந்து சொல்லலை, நம்ம மனசுல இருந்து சொல்றாரு, நம்ம செயலா இருந்து சொல்லுவார். நம்ம சொல்ல மாட்டார். ஓதாமல் சொல்லி கொடுக்காமலே நம்மை உணர வைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் வள்ளல் பெருந்தகை. ஓதாமல் ஓதுவிக்கும் பரம்பொருளே. பரம்பொருள் தான், இந்த உலகத்தில் எல்லாமே பரம்பொருள் தான். அந்த பரம்பொருளுக்கு எந்த வடிவமும் கிடையாது, எந்த வடிவமுமே கிடையாது. நம்ம எந்த வடிவத்தில் நினச்சிக்கலாம். நீங்கள் இயேசுவா நினச்சிங்க, அல்லாவா நினச்சிங்க, புத்தரா நினச்சிங்க, ஜெயனமா நினச்சிங்க, சிவனா நினச்சிங்க, யாரோனாலும் நீங்கள் நினச்சிங்க. ஆனால் இறைவன் ஜோதி வடிவானவன் அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னவர் நம்ம மகான். ஔவையின் வழியில் அமுத தமிழ் படைக்கும். ஔவையார் நம்ம வள்ளலாருக்கு முன்னாடி இருந்தவங்க. அவங்களுடைய வழியில் தமிழ் மொழியில் திருவருட்பா